ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையலறை. இன்றைக்கி சண்டேன்றதுனால எப்பயுமே நான்வெஜ் தான் செய்வோம் நம்ம வீட்டில். அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்றனால குயிக்காக ஒரு கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படின்னு அந்த வீடியோ அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணிடலான்னு இருக்கேன். இந்த மாதிரி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தால் ஓகே, இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, கொஞ்சமாக வந்துட்டு தனியா, வெந்தயம், சீரகம், மிளகு, கொஞ்சமாக புளி, இதெல்லாம் இப்போ வறுத்து எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதுக்கு தேவையாக எந்த காய் வேணால் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கத்திரிக்காவும் வாழைக்காவும் எடுத்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தாளிப்புக்கு கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சோடனே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ அரிஞ்சு வச்சிருக்க கத்திரிக்காவையும் வாழைக்காவையும் சேர்த்துக்க போகிறோம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க குழம்புக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்தாதான் காய் நல்லா வதங்கும். அதனால தான் இப்போ உப்பு சேர்த்துக்கணும். எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் வெங்காயம், தக்காளி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்துருக்கேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் சேர்த்து வச்சுக்குவோம். சேர்த்து கலந்து விட்டுக்குவோம். அவ்வளோதான். இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விட்டால் குழம்பு ரெடி. அவ்வளோதாங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பொரிச்ச குழம்பு, டேஸ்டியான பொரி குழம்பு ரெடி ஆயிடுச்சு.